குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ். சில வீடியோஸ். வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜெய்டி. இந்த நியூஸ் வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிளைட் வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ இது வந்து தளபதி வந்து எப்போ போல வந்து அவருடைய இந்த பரிசீலனை விழா கொடுக்கும்போது இந்த விஷயம் வந்து பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய ஒரு 5 நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் படத்திலேயே அவர் சொன்ன ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டைலாக் தான் வந்து இப்போ ரியலா வந்து அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஃபேன்ஸா இருக்கட்டும், பொதுவாக எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாம இவர் வந்து நம்ம கட்சி நம்ம என்னவோ அதை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம், இதெல்லாம் வந்து பேச தேவையே கிடையாது. ஆனா இருந்தாலும் வந்து எல்லாருமே சமம், எல்லாருமே ஒண்ணு அப்படின்றது அவர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கா பேசி வந்து நம்ம மேக்சிமம் படத்துல பார்த்திருப்போம், ரீல பார்த்திருக்க மாட்டோம். அது வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து கஷ்டமா இருந்திருந்தா நமக்கு வந்து அந்த ஃபீல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து 5 பேர் வந்து இறந்திருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு விஷயமா வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு கெட்ட விஷயம்தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க இறந்த எல்லாருக்குமே வந்து ஆத்மா சாந்தி நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் சொல்ற ஒரே விஷயம், யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க, நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.